ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுபா. சரி, 4 நாள் லீவ் முடிஞ்சு யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் கொடி ஏற்றினீங்க, சீஃப் கெஸ்டாக போனி எல்லாம் போய் மிட்டாய் சாப்பிட்டு கப்புடு தெம்பா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டவர் திங்கக்கிழமையான அட்டண்டன்ஸே எடுக்காமல் எல்லாரும் ஆப்சண்ட் ஆகாமல் சர்ன்னு வந்து உக்காண்டாங்க. அப்படியே கேள்வி கடைகள் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சபாநாயகர் சொன்னதான் தாமசா மழை அள்ளி வீசுறாங்க கேள்விகளை. கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும். ஆளுங்கட்சி தரப்புல இருந்து 100 நாட்கள் எங்கள் அரசு சாதனை புரிந்ததுன்னு சொல்லி முடிக்கல. என்ன சாதனை? மணிக்கு ஒரு கொலை நடக்குது, அங்கிட்டு பக்கம் இது நடக்குது, இந்த பக்கம் அது நடக்குது. எதிர்கட்சி தலைவர் லிஸ்ட்டை எடுத்து மணி லிஸ்ட்டை விட பெருசா வாசிக்கார். காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சாக தாரகை கட்பட்டு ஒன்று சொன்னாங்க, கொலை நடக்குதுயா, கொள்ளை நடக்குதுயா. ஆனால் சரட்டுன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் போது பிடிக்குது, நிவாரணம் கொடுக்குறாங்க, பெட்ரு முடியுது அப்படிங்கிற ரீதிக்கே பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு இருப்பதும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பதும் உண்மையிலேயே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு மாநிலம் முழுவதும் புதிய போதைப் பொருள் தடுப்பு படைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் ஊடுருவதை தடுப்பதற்காக முன்னெடுப்புகளை அரசு செய்ய வேண்டும். நிர்மல்குமார் ஐயா எந்திரிச்சார். அவர் ஒரு விளக்கத்தை சொல்றார். ஒரு தம்பியை அடிச்சு கொண்டு விட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன? அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு, அந்த கும்பல் தான் அடிச்சு கொண்டு முடிச்சு அப்படின்னு நீங்களா ஒரு கதை கட்டுறீங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? 2 பேரும் பேசினாங்க, பேசுறது கிடையாது, கருத்து வேறு பேசி டப்பு டப்புன்னு போயிருச்சு அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாணவர் அமுதன் இறப்பின் காரணமாக துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினரே மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களும் மற்றும் மாண்புமிகு பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் திரு வி சம்பத்குமார் அவர்களும் 15/8/2026 சனிக்கிழமை என்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக ரூபாய் 6 லட்சம் அவரது குடும்பத்தினருக்கு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். டக்குன்னு எல்லா கட்சியை சார்ந்தவங்களாம் எந்திரிச்சு குய்யோ புரேன் கட்சி எப்படி நீங்க இப்படி பேசலாம்னு சொன்ன உடனே ஆதவர்ஜுனா எந்திரிச்சார். அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை தாக்குறது அப்படிங்கிற மாதிரியே அன்னைக்கு வந்திருப்பார் போட்டுருக்கு. சடக்குன்னு அந்த பையன் போட்டோ எடுத்து திமுக ஆட்சியில் இந்த பையன் ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கான், அது என்ன தவறுன்னு தெரியுமா அப்படின்னு ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு. பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கருப்பளிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கருப்பளிச்சது 2.5 வயது குழந்தையை கருப்பளி திமுகவுடைய உறுப்பினர். இதை பற்றி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? டப்புன்னு இந்த பக்கம் விடுவாங்களா? ஓகே, 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி ஒரு போட்டா காட்டுறீங்களே, 3 மாதத்துக்கு முன்னாடி ஐபிஎல்ல குழந்தைக்கு மாத்திரையை நொறுக்கி அப்படியே அந்த கிரெடிட் கார்டு அட்டையில வலிச்சு எடுத்து கொடுத்தாங்களே, அது என்ன அப்படின்னு இங்கிட்டு இருந்து கேட்காங்க. இப்போ அவர் பெக்கரப்பேன் நிற்காரு. ஃபோட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.
நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன் கூட ஆட்சியில். நாங்கள் கேட்குறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, அது எல்லாருமே பார்த்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுக்கவே இல்லை. விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்க பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. தப்புனா இவர் எந்திரிச்சார், நம்ம கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு, நீங்க என்னமோ கொரோனா காலத்தில் 4000 ரூபா கொடுத்தேன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. உங்க காலத்தில் ஏது கொரோனா? அது அதிமுக வந்தது கொரோனா, உங்க காலத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. அப்படியே நம்ம KKSSR ஐயாச்சாங்க, தம்பி கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். நீங்க பட்டிமன்றத்தில் அப்ப பேச்சில் பிஸியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிறதால போய் பாருங்க. எல்லா ரேஜகால 4000 ரூபா ஓட்டிருக்கான். கொரோனா இருந்து போடல, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போட்டோம்யான்னு எடுத்து விளக்குறாரு. கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்று ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடல, நாங்க உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே, எங்க தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுடைய முதலமைச்சர் வந்தா எங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தா 4000 ரூபாய் கிடைக்கும், எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபாய் மாசம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்க வந்தா கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். அதுல ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருக்க நான் பேசிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லல, கொஞ்சம் சண்டை இல்லையா இருங்க. அப்படியே அவை முன்னவர் இருந்துச்சாரு, எந்திரிச்சு இங்க பாருங்க, உங்களுக்கு ஏன் ஓட்டு போடலங்கிறத தான் இங்க சிந்திக்கிறமே தவிர எங்களுக்கு எதனால ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க மறுக்க கூடாது. ஏன்னா நாங்க ஜெயிச்சு இங்க வந்து கம்பா உட்காந்துருக்கோம், நீங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு லைட்டா கிண்டி விடுறாரு. அது எங்க போய் முடியுமோ தெரியல. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள், 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வனத்துறை அமைச்சர் எந்திரிச்சு நீங்க முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் பேரெல்லாம் சொல்லி கண்ணா பின்னான்னு இது பண்ணாரு. அப்படியே மற்றவங்கெல்லாம் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி சற்று சவானார் உள்ள போது இதை அவை குறிப்பிலிருந்து அடியோடு நீக்குகிறேன், சற்று அமருங்கள் வனத்துறை, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுல மற்றதெல்லாம் முந்திக்கிட்டு வர்றது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசுறார். அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. நம்முடைய முன்னாள் முதல்வர் பத்தி அடுக்குமுறையில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026 ஒரு ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அப்படியே டப்புன்னு எஞ்சாரு நேரு. ஐயா நம்ம எல்லாம் ஒரே ஒரு கூட்டாளிய, ஒரே ஒரு வயசு தேக்காளிய, நீங்கள் நல்லா நடத்துறீங்க, உங்களுடைய நடுநிலைமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தம்பிமார்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும், நாங்களும் பதில் பேசிடுவோம். அப்புறம் வயசில் பெரிய ஆட்கள் இப்படி பேசிவிட்டாங்க அப்படி இப்படின்னு அது சொல்லுவீங்க, அதை பேச விடாத அளவுக்கு கவனிச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மிக அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும்
அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் வந்து நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. நீங்கள் நீக்கலாம் பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே இல்லாமல் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்தில் வந்தவர். அவருடைய துறையிலே அவர் வந்து தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிவிக்க டாப்புனு ஏவா வேலையா வந்துச்சார். நான் இங்கே சபாநாயகருக்கு ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, மற்ற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க, பேரெல்லாம் சொல்றது இல்லை. அதனால இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது, இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றதுக்கு எங்களை நிர்பந்திக்காது. ஏங்கார் பல முறை வந்து அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்வதன் அடிப்படையில் அம்மையார் காலத்திலிருந்து இரண்டு பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடும், பெயரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனா அதை கடைபிடிச்சால் இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால வந்து மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை வெளிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை வெளிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் இருக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால அப்படி கடைபிடிச்சாதான் ஒண்ணு. இன்னொன்னு ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது அவசர கருதி உடனே பதில் சொன்னாதான் அமைச்சர்கள் எழுதணும். ஏன்னா அமைச்சர்கள் வந்து கடைசியா வந்து பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அவர்களை பொறுத்தளவுக்கு. நேரத்தினால கருதி சொல்றேன் நான், எல்லாத்துக்கும் எழுந்து அப்பப்போ பதில் சொல்லணும்னு நினைச்சாக்கா உங்களால நேரம் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பாருங்க. டப்புன்னு எஞ்சார்லா இப்போ உள்ள முதல்வர் அப்படியே டப்புன்னு சேர்லேருந்து டப்புன்னு எஞ்சார், மைக்கை பிடிச்சாரு. ஹலோ மைக் டெஸ்டிங். அவர் பேர் சொல்லி சொன்னது தப்பு தான், அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்படியே சடக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சார்ல. இந்த விவசாய கடனை 100% தள்ளுபடி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு எல்லாரும் வெளியில இருந்து தள்ளுறாங்க. இங்க தள்ளுறதுக்கு மனசே வரல. இப்போ என்ன பண்றாருன்னா, 1 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வாங்கினீங்கன்னா 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா 35,000 தள்ளுபடி. தயவு செஞ்சு கொஞ்சமாவது கெட்டுங்க ஐயா, எல்லாத்தையும் எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் அப்படிங்கிற ரீதியிலேயே முதல்வர் ஐயா சொல்லியிருப்பார் போல் இருக்கு. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். அப்படியே தலைவாய் சுந்தர ஐயா இருந்துச்சார். பசியை தாண்டி போகுது, நம்ம சபாநாயகருக்கு காது 2 அடைக்கிற மாதிரி இருக்கு பசி. இருந்தாலும் தலைவாய் சுந்தர ஐயா நான் பேசுறத பேசித்தான் தீர்வேன்னு எந்திரிச்சு உள்ளக்கார ஊரை நீட்டுன்னு தன்னால் மருகி அங்கிட்ட அங்கிட்டு தன்னால் உசுரை மாச்சுக்குது. நீங்கள் என்னடா நான் மூச்சு கட்டாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லா கட்சியும் சகட்டு மைக்கு சரட்டுன்னு கிழிக்கார். நீட் என்பது 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சவனே அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளியரா இருக்காரு. எப்ப நோட்டிபிகேஷன் வந்து, எதனால நோட்டிபிகேஷன் வந்து. ஆனால் இன்று நீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்னார்கள். இளம் மாணவர்கள் என்ன சொல்லி விட்டார் தெரியுமா? நீட்டு சம்பந்தமாக டெல்லியிலே குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னார்கள், எந்த அரசியல் கட்சி வரக்கூடாது, குறிப்பிட்ட இந்த அரசியல் கட்சி உள்ளுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை என்ன கேவலம். ஆக நீட் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடித்தவர் யார்? அவரே சென்னைக்கு வந்து நீட்டினுடைய மக்களை சந்திக்கிறாராம். எந்த விதத்தில் நியாயம்? ஆக ஆட்சி மாறலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டமோ நீங்கள் கொண்டு வந்த நீட்டு நோட்டிபிகேஷன் மாறாது. அமைச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
ஏஞ்சார்ல ராஜேஷ்குமார் அமைச்சர் எஞ்சி இங்க இருங்க. நாங்க இப்ப தானே வந்திருக்கோம். அந்த நீட்டு வரும்போது நீங்க எல்லாம் கூட்டணி தான் எடுத்து அன்னைக்கு ஒன்றும் சொல்லாம இன்னைக்கு வந்து எங்க கிட்ட வந்து மொத்தமா கொண்டு வந்து கொடுத்தா நாங்களும் தகர நின்றுகிட்டு இருக்கா. இங்க இருக்க 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறார். நீட்டை அன்னைக்கு சாயந்தரமே கிழிக்கிறோம் நாங்க அப்படிங்கிறலாம் கான்பிடென்ட். மாஃபியா மாதிரி வந்து தனியார் பயிற்சி மையங்கள் வந்து செயல்பட்டு அதிகப்படியான பணங்களை அவங்க 1,80,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு தடவை எழுதி தோத்த பிறகு திருப்பியும் வந்து என்ன பண்றாங்க, திருப்பி 2வது தேர்வு எழுதுறாங்க. அப்படியும் வெற்றி பெற முடியல. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கிராமத்துக்கு நகரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிப்பாங்க, இன்னும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிப்பாங்க. ஆனால் இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குழலற்படிகள் இருந்து தொடர்ந்து வந்து நீட்டு முறை என்பது கசிவு தொடர்ச்சியா 187 முறை கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய தலைவர் பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராடி இன்னைக்கு அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவாரு. அப்ப இந்த நீட்டு இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்தவங்க அதை எடுத்து கரவுரன்னு பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி தானே. நான் என்னையா பாவம் பண்ணேன்? உச்சநீதிமன்ற வழிகாட்டுச்சுன்னா அதுபடி போகணும்னு பார்த்தா கையை இருக்க கட்டி வச்சுட்டாங்க, வாய் பேச விடாம பண்ணிவிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னையா சொல்லிக்கிட்டு போயிடா நீங்க அப்படிங்கார். 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப யார் இந்த நீட்டுக்கு ஆதரவா வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். தப்புன்னு எஞ்சார் தலைவர் ஐயா. உன்னை சபாநாயகர் ஐயா சொல்றார், பேசுங்கள் உறுப்பினரே அப்படின்னு சொன்ன அவர் சொல்லியிருக்காரு உறுப்பினர் பேச சொல்லி. இங்கிட்டு இருந்து குயோ முறையோன்னு கத்த அவர் கடுப்பாகி ஒரு மனுஷன் தம்ம கட்டி பேச ஆரம்பிக்கும் போது இப்படி கத்துடி நான் எப்படி பேசுறது? சபாநாயகர் அவர்களே அவர்களுடைய அமைதிப்படுத்துங்க, இல்லைன்னா அவங்களை பேச விடாம கம்முன்னு தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் சொல்லிட்டு ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் எங்க ஐயா கொண்டு வந்தார் எடப்பாடி ஐயா. அப்படியே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கக்கிற எங்க எடப்பாடி ஐயா எப்படி உட்காந்துக்காரு அப்படிங்கிறா. தமிழக வரலாற்றில் முதலாக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சார்ந்தது. 1 அல்ல 2 அல்ல 11 மெடிக்கல் காலேஜ். இதற்கு மேல ஒரே வருஷத்துல நீங்க என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க எடப்பாடியார் கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை எல்லாம் சொல்லிட்டு போங்க. எது பண்ண நாங்க சாதிச்சுட்டு போனோம். நாங்க அதான் என்னைக்காக உங்களுக்கு சொல்லிருக்கோமா? ஆக இதே முதலமைச்சர் இருக்கும் பொழுது இத்தனை சாதனை படைத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இந்த சீட்ல 1 2 அல்ல 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். தடக்குன்னு ஓபிஎஸ் எஞ்சார். இங்க பாருங்க, அனுபவம் எங்களுக்கு நிறையா இருக்குது. நானும் முதலமைச்சராக இருந்தேன், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். எங்கள் பீரியடெல்லாம் சபாநாயகர் வரும்பொழுது எழுந்து மரியாதை செலுத்துவாங்க. அவங்க இருக்கிறவங்க நேராக முதல்வர் வருவாங்க, அவங்க இருக்கையில் அமருவாங்க. இப்போ வாராரு, அப்படியே ரேம்ப் வாக் போகிறாரு, அங்கே பார்த்து வணக்கமாக விட்டு போகிறாரு, இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாரு. சபையின் நாயகர் சபாநாயகர் அவர் வரும்பொழுது எழுந்திருக்கிறது வணக்கம் சொல்வது மரபு. அதை விட்டு எல்லாருக்கும் அப்போ எங்கள் எதிர்கட்சி தலைவர் வரும்போது நீங்கள் வணக்கம் சொல்லுவீங்களா? கேட்கறலாம் கிடுக்குப்பிடி கேள்வி. இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்போதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று
நான் பணிபோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஆனந்தையா எந்திரிச்ச உடனே அவர் சொல்றாரு, எங்க ஐயா நெஞ்சமெல்லாம் அன்பு பாசம் கருணை எல்லாம் பொங்கி தழும்புது. அது நடந்து வரும்போது லபக்கு லபக்கு லபக்குன்னு கொட்டுது. அது கொட்டுறதை பார்த்து உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்குது. ஏன் அப்படி வைத்தறிச்சல் பண்றீங்க? 8 கோடி பேருடைய இதயத்தில் அன்பை சுமந்துட்டு வர்ற பாசம் அங்க சிந்துது. நீங்க எவ்வளவு இது பண்றீங்க? அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க எல்லாத்தையும். எங்களுடைய முதலமைச்சர் அங்கும் இங்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா, அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுச்சி நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாரி அண்ணா அவர் சொன்னார், ஒத்த முகத்துக்கோசம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு. அதை அவர் ஒத்துக்கினதுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம்ல, நான் டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்க எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். தப்புன்னு ஓபிஎஸ் எந்திக்கார். ஐயா மணி 3 தாண்டி போகுதுங்கய்யா, எல்லாம் ஜுகர் பேசண்ட் பூரா பாருங்க மயங்கி கிடக்காங்க. சாப்பாடுக்கு பாடு குத்த வச்சு பேச வேண்டியாட. இன்னுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு அவர் திசையை திருப்பும் போது சௌமியாக்கா எந்திரிச்சு, நீங்கள் இந்த கமிட்டி ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, அந்த கமிட்டி எது கொண்டு வந்தீங்க, அது என்ன எதுன்னு விழாவாரே சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட போலாம்ரா அப்படிங்காங்க. அந்த திருப்புகழ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் சஜஷன்ஸ் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் எப்படி. ஏன்னா இப்ப எல்னினோன்னு வரப்போகுது. இந்த மழையில இந்த திருப்பி சென்னை பெருவெள்ளமோ இல்ல வெள்ளக்காடோ ஆகாம எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், இல்ல மக்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா பாதிப்பு அதிகமாகாமல் இருக்க வேண்டும், அந்த மிட்டிகேஷன் எப்படி அப்படி போன்ற சஜஷன்ஸ் அதுல இருக்கும். 3 டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்குது. பொதுப்பணித்துறை இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன தகவமைப்பை செய்ய போறாங்க என்ற தகவல்கள் நம்ம கண்டிப்பாக வேணும். இன்னொரு காலநிலை அகதிகளாக போர் அகதிகளாக எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா சென்னையில மறுபடியும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜிஸ் நிலம் வரக்கூடாது என்பதற்காக இந்த திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தப்புன்னு பிரேமலாதாக்கா வெளியே வந்தா பசிச்சிருக்கும் போது வெளியே வந்துட்டா. ஏங்க 100 நாளில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் 100 நாளில் இவ்வளவு பண்ணோம், இது பண்ணோம், இதை செஞ்சோம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியா இப்படி சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விருத்தாச்சலத்தில் வந்து பாருங்க, தனால அந்த தொகுதி ஊரை தத்தளிச்சு கிடக்கு. எழுதி கொடுத்துட்டு வந்துருக்க என்ன ஒன்றா போகிறாங்களோ போங்க அப்படின்ட்டு போயிட்டா. 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லையே. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க, என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில் நான் ரொம்ப லாங் பேக் போல, ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. வீரபாண்டி ஐயாட்ட போய் பெரிய மனுஷர் ஆச்சே, ஐயா இந்த தண்ணி பிரச்சனைன்னு கேட்டு பிடிக்கல. அவர் சொல்றாரு, ஐயா 2 மாநிலத்தோடைய பிரச்சனை, முதல்வர் சைலண்ட் மோட்ல அப்படியே இதை டீசெண்டாக கொண்டு போகணும்னு கொண்டு போறாரு. நாம ஏதாவது சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு நான் கொஞ்சம் பெயர்ந்து போய் கிடக்க. அதனால முதல்வர் இந்த விஷயத்தில் மௌனத்தை கலகலன்னு கலைச்சு அதை ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இரு மாநிலங்களின் நல்லுறவு சம்பந்தப்பட்டது, மக்களின் உரிமை சம்பந்தப்பட்டது. சட்டப்படி இதில் தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி முறையை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். இல்லையென்றால் சட்டத்தின் மீதான நம்பிக்கை குறையும், ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை குறையும்.
கூடுதல் பொறுப்பு கர்நாடக அரசுக்கு இருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்த்த விரும்புகிறோம். உளுந்தூர்பேட்டையில் கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம். 65வது பிறந்தநாள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஐயாவுடைய பிறந்தநாளை ஒரு மாநாடை நடத்திடுவோம்டா, நாமளும் எப்படி இருக்கும்னு காட்டிடணும். அது எதிர்கட்சிகளுக்குள்ள ஆளுங்கட்சி இங்கே வேறு எங்கிட்ட இவ்வளோ பெரிய ஆள் இருக்குன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அதுலேயும் சில பல விஷயங்களோட சேர்த்து சொல்லிவிட்டாங்க. பாருங்க. மக்களை கூப்பிட்டோம். அப்படியே நீட் தேர்வில் பயங்கர குளறுபடி, எக்ஸாமில் கேள்வியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பிரச்சனையாகி இந்த கரப்பாம்பூச்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஒருத்தர் தூக்கி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ யூஜிசி நெட் தேர்வுலையும் வினாத்தாள் குளறுபடி, வாங்க ரீ எக்ஸாம் எழுதுன்னு கூப்பிட்டுருக்காங்க. பழையபடியும் போராடி இதை தூக்கி விடுவாங்களா, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, ஏன் இப்படி குளறுபடியாக வந்துட்டு இருக்கு, இதை தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறை கேட்டோம்னா கேள்வியை எக்ஸாமும் ஆரம்பம் சொல்லிட்டோம், பதில் அப்படியே எழுதி குமிக்காக. எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே என்ன எல்லா எக்ஸாமுக்கு 2 டைம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க முடியுங்களா? இந்த பொறுப்பை யார் ஏத்துக்கிறது, இதை யாரை தண்டிக்கிறது? இது என்ன சொல்றேன்னே தெரியல. மறுபடியும் பேரண்ட்ஸ்னால எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும், நாங்க எவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறது. ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த 3 பாடப்பிரிவுல நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்ட மாதிரியும், அது மாதிரி நிறைய கொஸ்டின்ல டெசகோபிக்கல் எரர் இருக்கிற மாதிரி, நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி, அது மாதிரி பாலின வேறுபாடு இது தவறாக வந்திருக்கு, எண்கள் தவறு நிறைய இருக்கு. இப்போ ஒரு எம்பிசினா இவ்வளோ கட் ஆஃப், பிசினா இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சினா இவ்வளோ கட் ஆஃப் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த யூஜிசி மட்டும் இது வரைக்கும் ஒரு 30-40 ஆண்டு காலமாக யூஜிசி நெட் எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட ஒரு கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்திருப்பாங்க. சடனாக அவங்க இந்த மாதிரி அறிவிக்கும் போது அவங்க டெஃபினட்டாக மென்டலி ரொம்ப சஃபர் ஆவாங்க. எப்பயாச்சும் எக்ஸாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ரீ எக்ஸாம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் ஆகும், உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை ஆகும். இது கரெக்டாக கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும், லீக் ஆகாமல் கரெக்டாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்கள் மனநிலை ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இப்போ அவங்க நல்லபடியாக படித்து வரணும்னா இவங்க நல்லா டைம் கொடுத்து எக்ஸாம் வச்சா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க ஃபுல் எஃபர்ட்டையுமே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அப்போது அது திரும்பி பண்ணும்போது அவங்களுக்கு அது அந்த மைண்ட் செட் வராது. கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை போயிருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஒரு டீமுக்கு ஒரு 2-3 டீம் வச்சு கரெக்டாக எடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் இது வராது. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். கேள்வித்தாள் லீக் அவுட் பண்ணுகின்ற பொழுது மாஃபியா கும்பல், தேர்வு பயிற்சி மைய மாஃபியா கும்பல்களை தொடர்ச்சியாக சிபிஐ, காவல்துறை கண்காணிப்பு செய்யப்பட வேண்டும். உடனடியாக ஐஐடியில் ஒரு குழுவை நியமிக்கப்பட்டு இந்த மாணவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வெளியாகாமல் அதை வெளியிடலாங்கிற குழு ஆராய்ச்சி தகவல் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தர்பாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, சட்டசபையில் மக்களுக்காக நடக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்படி தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் பண்புடனும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.